தனியார் சார், ஒருவேளை காங்கிரஸ் இல்லாமல், நீங்கள் காங்கிரஸுக்கு தான் இங்கே தான் பயணிப்பா நீங்க சொல்றீங்க, அது ஓகே. இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது என்று நந்தகுமார் சொல்றது அது சரிதானா? அது இல்ல, அது நாம திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி வெளியேறினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறும். ஏன்னா இன்னும் கூடுதலான இடங்களை தோழமை கட்சிகள் கேட்கிறார்கள். அதுல எங்க ரத்தகுமாரியா சொன்ன மாதிரி தனியார் கூட கூடுதலா ஒரு தொகுதி கூட நாங்க கேட்டா கூட தளபதி அன்பு பாராட்டி தரலாம். தேமுதிகவுக்கு இன்னும் கூடுதல் இடம் கிடைக்கலாம், மருத்துவரை கிடைக்கலாம். அப்ப காங்கிரஸ் இலக்கை விரும்பும். காங்கிரஸ் விரும்பி பாஜகவின் சதிக்கு இரையாகி விஜயோடு போகுமானால் விஜய்க்கு இழப்பு இல்லையோ, இருக்கோ இல்லையோ, காங்கிரசுக்கு பெரிய இழப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது காங்கிரஸை சுமந்து செல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த சுமையை இறக்கி வைத்து விட்டால் இன்னும் கூடுதலான இடங்களை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று தனித்தே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கும். முதல்வர் தளபதி அவர்கள் முதல்வராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவியேற்பார். இதுல எங்க நந்தகுமாரையா அவர்களோ விஜய் மாதிரியோ எவ்வளவு பேர் எவ்வளவு அந்த அணியை பலகீனப்படுத்துவதற்கு போலியான கருத்து கணிப்புகளை 20 விழுக்காடு 30 விழுக்காடு என்று செயற்கையாக உருவாக்கினாலும் மக்கள் மனங்களில் நிறைந்திருப்பவர் தளபதி தான், முதல்வர் ஸ்டாலின் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி நிச்சயம் உண்டு. தனியார் சார், நன்றி. 2026 தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமா, நந்தகுமார் சார் ஏதாவது நிறைவா சொல்றீங்கன்னா சொல்லிருங்க, ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் முக்து பாரத் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அண்ணன். ஆனா அதை விட திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு பண்ணிடுவாங்க போல இருக்கு. அப்ப காங்கிரஸ்க்கு உண்மையாலுமே அவ்வளவு தூரம் பரிதாபம் இருந்துச்சுன்னா ஏன் நீங்க காங்கிரஸ்க்கு சீட்டு சேர்த்து கொடுத்து காங்கிரஸை நீங்க காப்பாற்ற வேண்டியது? காப்பாற்ற போறாங்க. மோசமா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் பண்றாங்கிறதான காங்கிரஸ் குற்றச்சாட்டாவே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே இன்னைக்கு விஜய் கூட போனோம்னா இன்னைக்கு நீங்க டைட்டில் கார்டுல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, விஜய் அவர்கள் முதலிடமா 3ஆம் இடமாங்கிறது, திமுக முதலிடமா 3ஆம் இடமான்னு நீங்க டைட்டில மாத்த வேண்டியது வந்துரும். அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க சார். நந்தகுமார் அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப 3ஆவது இடத்துல தான் பிரச்சனை. 2 3 இல்ல நான் சொல்றது காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியே தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்தாங்கன்னா நீங்க டைட்டில் கார்டே மாத்தணும். இப்ப விஜய் போட்ட டைட்டில் கார்டு போடுற மாதிரி. ஓகே தனியார் சார் நிறைவா சுருக்கமா சொல்லுங்க. நந்தையாவுடைய விருப்பம் அதுவா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 5.5 கோடி வாக்காளர் பெருமக்களும் தன்னுடைய மொத்த வாக்குகளையும் சிந்தாமல் சூரியனுக்கும் தளபதியுடைய முதல்வருடைய சின்னத்துக்கு கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க அடிவாதிருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் எங்களோடு இருந்து காங்கிரஸ் வெற்றிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக விளையாற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் பணிவோடு இந்த நம்முடைய சத்திய தொலைக்காட்சி வழியா கண்ணடைய வழியா பதிவு. தனியார் சாரின் நம்பிக்கை மற்றும் நந்தகுமாரின் கணிப்பு ஆகியவருக்கு மக்கள் விடையளிப்பாளர்கள் இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.